ஓகேப்பா. இப்போ அடுத்தது 1.3ல என்ன பார்க்க போறீங்கன்னா, டிரான்சிஷன் ப்ராபபிலிட்டி மேட்ரிக்ஸஸ்ன்னு பார்க்க போறீங்க. இதில் என்னென்னா ப்ராபபிலிட்டி இம்பார்ட்டண்ட்டாக பார்க்க போறீங்க. இப்போ என்ன அப்படின்னா, அதுக்கு எக்ஸாம்பிள் ஒன்று சொல்லணும்னா, ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ வந்துட்டு ஒரு சர்டைன் நம்பர் ஆஃப் பீப்புள்ஸ் இருக்காங்க. ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ வந்து நம்ம வெண்ணந்தூரே வச்சுக்கோங்களேன், இருக்காங்க அப்படின்னா எல்லாரும் வந்து ஒரு இப்போ நீங்கள் எல்லாம் ஸ்கூலுக்கு வரணும். எப்படி வருவீங்க? ஸ்கூலுக்கு கண்டிப்பாக வந்தே ஆகணும். எப்படி வருவீங்க? சில பேர் வந்து என்ன வருவீங்க? ஸ்கூல் வேனில் வருவீங்க. சில பேர் சைக்கிளில் வருவீங்க. கரெக்டாக? நடந்து யாரும் வரலைன்னே வச்சுக்குவோமே. அப்போ கண்டிப்பாக சில பேர் ஸ்கூல் வேனில் வருவீங்க, சில பேர் சைக்கிளில் வருவீங்க. அப்போ 2 பேர்த்தையும் பார்த்தீங்கன்னா, ஒன்று ஸ்கூல் வேனில் வரணும், இல்லைன்னா சைக்கிளில் வரணும். அப்போ 2 பேரையும் சேர்த்து வர்றவங்களோட ப்ராபபிலிட்டி 1 அப்படின்னு மீனிங். எனக்கு இந்த எக்ஸாம்பிள் தவிர வேறு என்ன சொல்லலாம்னா, ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு கூல்ட்ரிங்க்ஸ் பாக்ஸ் மாதிரி இருக்குதுன்னு வச்சுக்கோங்களேன். அதில் வந்துட்டு நாம் வந்து கூல்ட்ரிங்க்ஸில் நாம் என்ன பண்ணுறோம் அப்படின்னா, ரோஸ் மில்க் வைக்கணும். அந்த பாக்ஸில் வந்து ஒரு 10 தான் வைக்க முடியும்னு வைங்களேன். அப்போ 10 தான் வைக்க முடியும் அப்படின்னா, சரி இப்போ நான் 8 வந்து என்ன பண்ணுறேன் அப்படின்னா, ஒரு டைப் ஆஃப் கூல்ட்ரிங்க்ஸ் வைக்கிறேன் அப்படின்னா, மீதி எத்தனை தான் வைக்க முடியும்? 2 தான் வைக்க முடியும். அப்போ அது 2ஐயும் சேர்த்து ப்ராபபிலிட்டி அப்படிங்கும்போது, அது 2ஐயும் சேர்த்து வைக்கிறதோட ப்ராபபிலிட்டி என்னன்னு சொல்லுவீங்க? 1ன்னு சொல்லுவீங்க. அப்போ எக்ஸாம்பிள் 1.25 பாருங்கள். சம் போடும்போது உங்களுக்கு என்னன்னு சொல்லி புரிஞ்சிடும். நான் என்ன சொல்ல வரேங்கிறது உங்களுக்கு தெரிஞ்சிடும். ஒரு சம் மட்டும் பாரு. இப்போ ஃபஸ்ட்டு சம் பாரு. கன்சிடர் த மேட்ரிக்ஸ் ஆஃப் டிரான்சிஷன் ப்ராபபிலிட்டிஸ் ஆஃப் எ ப்ராடக்ட் அவைலபிள் இன் எ மார்க்கெட் இன் 2 brands A and B. 2 பிராண்ட் இருக்குது A and Bன்னு. இப்போ இந்த மாதிரி கொடுத்துருக்காங்க, ஏபி இப்படி தான் இருக்குதுன்னு. ரோவில் தான் நீங்கள் ப்ராபபிலிட்டி பார்ப்பீங்க. இது 2ஐயும் ஆட் பண்ணால் என்ன வரும்? 1ன்னு வரும். அதே மாதிரி கீழே செகண்ட் ரோவில் இருக்க 2ஐயும் ஆட் பண்ணால் என்ன வரும்? 1ன்னு வரும். எல்லா சமுக்குமே இந்த 1.3 எக்ஸசைஸில் மட்டும் இப்படி தான் இருக்கும். ஓகேவா? ஃபஸ்ட் ரோவில் இருக்கிறத ஆட் பண்ணால் 1ன்னு வரும், செகண்ட் ரோவில் இருக்கிறத ஆட் பண்ணாலும் 1ன்னு வரும். இதுதான் டிரான்சிஷன் ப்ராபபிலிட்டி மேட்ரிக்ஸ்னு சொல்லுவாங்க. டிட்டர்மைன் த மார்க்கெட் ஷேர் ஆஃப் ஈச் பிராண்ட் இன் இக்லிபிரியம் பொசிஷன். அப்போ ஏவோட வேல்யூ என்ன, பியோட வேல்யூ என்னன்னு சொல்லி கண்டுபிடிக்கணும். ஸோ ஈஸியாக கண்டுபிடிச்சிடலாம். ஒரு சம் என்னன்னு சொல்லி பார்த்துட்டா உங்களுக்கு நல்லா அழகாக புரிஞ்சிடும். இப்போ கிவன் மேட்ரிக்ஸ் என்னவோ அதை நாம் எழுதிக்கிறோம். எழுதிட்டு t = 0.9, 0.1, 0.3, 0.7 எழுதிக்கிறீங்க. இப்போ ஈக்குலிபிரியம் மேட்ரிக்ஸ்னால் நமக்கு வந்து இதுதான் கண்டிஷன். பிங்கிறது ஒரு மேட்ரிக்ஸ். ஃபஸ்ட்டு ப்ராக்கெட்டில் கொடுத்துக்கிறது ஒரு மேட்ரிக்ஸ் இன்ட்டு t = AB. ஆக்சுவலி ஏபி இந்த 2ஐயும் ஆட் பண்ணால் என்னான்னு சொல்லிட்டு தான் வரும்? 1 தான் வரும். அதுதான் வேர் A + B = 1 அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறோம். அதுதான் டிரான்சிஷன் ப்ராபபிலிட்டி மேட்ரிக்ஸ்னு அர்த்தம். ப்ராபபிலிட்டினாவே இந்த மாதிரி ஆட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு ப்ராபபிலிட்டிஸ் ஆட் பண்ணும்போது டோட்டல் ப்ராபபிலிட்டி வேல்யூ 1 தானே, அதுதான் சொல்லியிருக்கேன். இப்போ இதில் கொண்டுட்டு வந்து நாம் அப்ளை பண்ணுறோம். எதில்? இந்த ஏபி இன்ட்டு டி ஈக்குவல் டு ஏபின்னு இருக்கு இல்லையா, இந்த ஈக்குவேஷனில் வந்து நாம் இந்த டீயோட வேல்யூவை அப்ளை பண்ணுறோம். டீயோட வேல்யூன்னா என்ன? 0.9, 0.1, 0.3, 0.7 சொல்லி. இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோம்? இந்த 2 மேட்ரிக்ஸை மல்டிப்ளை பண்ண போகிறோம். சரி, எப்படி மல்டிப்ளை பண்ணுவீங்க? ரோ பை காலம் தானே. ஸோ ஃபஸ்ட்டு ரோ ஃபஸ்ட்டு காலம் பண்ணுறீங்க. அப்போ என்னன்னு சொல்லிட்டு வரும்? 0.9A + 0.3B. கரெக்டாக? ஈக்குவல் டு இப்படி மல்டிப்ளை பண்ணிவிட்டு அப்புறமேட்டு கூட நீங்கள் ஈக்குவல்ட்டுன்னு சொல்லி போடலாம். ஃபஸ்ட் ரோ ஃபஸ்ட்டு காலம் மல்டிப்ளை பண்ணுறீங்க. அப்போ அது எதுக்கு ஈக்குவலாக இருக்கும்? ஏக்கு ஈக்குவலாக இருக்கும். நான் மேட்ரிக்ஸாக கூட நான் எழுதுறேன். என்ன வரும்? 0.9A இன்னொன்று என்னன்னு வரும்? ப்ளஸ் 0.3B. கரெக்டாக? அடுத்தது என்னான்னு சொல்லிட்டு வரும்? அந்த மேட்ரிக்ஸ்லேயே ரோ மேட்ரிக்ஸாக தான் வரும், காலம் மேட்ரிக்ஸாக வராது. 0.1A + 0.7B = B. 2 பக்கம் ஈக்குவல் மேட்ரிக்ஸுங்கிறதுனால நம்ம என்ன பண்ணலாம்? ஃபஸ்ட்டு எலமெண்ட்டை மட்டும் நாம் ஈக்குவல்னு சொல்லி எழுதலாம். அப்போ நாம் இதையும் மல்டிப்ளை பண்ணுறோம். அப்போ இந்த ரோவில் ஃபஸ்ட்டு எலமெண்ட்டாக என்ன கிடைக்கும்? இந்த டேர்ம் கிடைக்கும் 0.9A + 0.9Bன்னு. செகண்ட் டேர்மாக என்ன கிடைக்கும் அப்படின்னா 0.1A + 0.7Bன்னு சொல்லி கிடைக்கும். ஈக்குவல் டு A, Bன்னு வரும். அப்போ இந்த ஃபஸ்ட் ரோவில் கிடைக்க இந்த 0.9Aவும் Aவும் ஈக்குவலாக இருக்கும். நான் ஆல்ரெடி சொல்லியிருக்கேன். என்னன்னு சொல்லியிருக்கேன்னா, டிரான்ஸ்போசிஷன் மேட்ரிக்ஸ் அப்படின்னு சொல்லி ப்ராபபிலிட்டி மேட்ரிக்ஸ்னாவே A + B = 9 தானே. அப்போ நம்ம என்ன பண்ணுறோம்? இந்த Bக்கு பதிலாக 1 - Aன்னு சொல்லி இதில் அப்ளை பண்ணுறோம்.
ஓகேவா? அப்போ என்னன்னு சொல்லிட்டு வரும், 1 மைனஸ் ஏனா உள்ள மல்டிப்ளை பண்ணுங்கள். அப்போ 0.9ஏக்கு 0.9ஏ வந்துருச்சு. உள்ள மல்டிப்ளை பண்ணோம்னா 0.3a மைனஸ் 0.3ன்னு சொல்லிட்டு வரும். அப்போ உங்களுக்கு ஆன்சர், ஃபைனல் ஆன்சர் 0.9a இன்ட்டு 0.3a அப்படின்னா 0.6a வரும். 0.3னா 0.3 இப்படின்னு சொல்லிட்டு ஆன்சர் போட்டு ஃபைனல் ஆன்சர் ஏக்கு நீங்கள் என்னன்னு சொல்லி கொண்டுட்டு வர்றீங்க. ஓகேவா? அப்போ 0.6a மைனஸ் ஏ இந்த சைட் கூட கொண்டுட்டு போயிடுங்க. அப்போ 1aவிலேருந்து 0.6a போச்சுன்னா எவ்வளோ வரும்? 0.4n வரும், ஈக்குவல் டு 0.3. அப்போ ஏவோட வேல்யூ 0.3/0.4 அப்படின்னா 3/4. ஏவோட வேல்யூ 3/4னா உங்களுக்கு பியோட வேல்யூ என்னவா இருக்கும்? நம்ம ஆல்ரெடி சொல்லியிருக்கோம், b ஈக்குவல் டு 1 மைனஸ் ஏன்னு. அப்போ 1 மைனஸ் 3/4, அப்போ பியோட வேல்யூ 1/4. அப்போ இதுதான் நம்மளை ஆன்சர் கண்டுபிடிக்க சொல்கிறாங்க. ஏ பியோட வேல்யூ தான் கேட்குறாங்க. அப்போ ஹென்ஸ் த மார்க்கெட் ஷேர் ஆஃப் எ பிராண்ட் ஏ இஸ் 3/4னா என்ன அர்த்தம்னா 75%ன்னு அர்த்தம். 3/4 வேல்யூ தானே. 1/4னா 25% மார்க்கெட் ஷேரில் இருக்குது. அதாவது நான் 2 டைப் ஆஃப் பிராண்டு வச்சுருக்கேன் அப்படின்னா, ஒன்று 75% நான் ஃபில் பண்ணனா, இன்னொன்று 25% ஃபில் பண்ணுவேன்னு இது மீனிங். அவ்வளோதான். இதை வச்சு நான் இப்போ எக்ஸசைஸ் சம் ஒன்று சொல்கிறேன். இப்போ புரியுதான்னு பாருங்கள். உங்களால் புரியும். ஒரு 2 சம் மட்டும் நான் சொல்கிறேன், என்னன்னு சொல்லி பாருங்கள். ஓகேப்பா, இப்போ எக்ஸசைஸ் 1.3ல் ஃபஸ்ட்டு சம் பாருங்கள், என்ன இருக்குது படிக்கிறேன் பாரு. The subscription department of a magazine sends out a letter to a large mailing list inviting subscription for a magazine. ஒரு மேகசின் இருக்குது, அதுக்கு என்ன பண்ணுறாங்க அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ண சொல்லி என்ன பண்ணுறாங்க, லெட்டர்ஸ் அனுப்புகிறாங்க. நிறைய பேத்துக்கு லெட்டர்ஸ் அனுப்புகிறாங்க. Some of the people receiving this letter already, ஏற்கனவே நிறைய பேத்துக்கு லெட்டர்ஸ் ஆல்ரெடி வந்துருச்சு. சப்ஸ்கிரைப் டு த மேகசின் வைல் அதர்ஸ் டு நாட். இப்போ சில பேர்த்துக்கு ஏற்கனவே வந்துட்டு பார்த்தீங்கன்னா இந்த லெட்டர்லாம் வந்துருச்சு. சில பேர் ஆல்ரெடி என்ன பண்ணிட்டாங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணியிருக்காங்க, சில பேர் பண்ணலை. சரி, ஃப்ரம் திஸ் மெயிலிங் லிஸ்ட், இந்த மெயிலிங் லிஸ்ட்டில் 45% ஆஃப் தோஸ் 45% பேர் ஆல்ரெடி சப்ஸ்கிரைப் பண்ணிட்டாங்களாம். அப்போ எத்தனை பேர் சப்ஸ்கிரைப் பண்ணலை? 45% பேர் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டாங்கன்னா மீதி இருக்க 55% பேர் சப்ஸ்கிரைப் பண்ணலை. அப்போ ஃபஸ்ட்டு ரோவுக்கு உங்களுக்கு என்னன்னு சொல்லி கிடச்சிருச்சு. என்னன்னு சொல்லிட்டு வரும் பாருங்கள், 45% 55% தானே. அப்போ 0.45 0.55 ஃபஸ்ட்டு ட்ரான்சிஷன் மேட்ரிக்ஸ், ப்ராபபிலிட்டி மேட்ரிக்ஸ் ஃபஸ்ட்டு ரோ ஃபில் ஆகிடுச்சு. செகண்ட் ரோ என்னன்னு சொல்லிப்பாரு, who already subscribe will subscribe again. Okay, while 30% of those who do not subscribe will subscribe. Okay, இப்போ 30% பேர் சப்ஸ்கிரைப் பண்ணலையாம். அப்போ எத்தனை பேர் சப்ஸ்கிரைப் பண்ணியிருப்பாங்க? 70% பேர் சப்ஸ்கிரைப் பண்ணியிருப்பாங்க. அப்போ செகண்ட் ரோக்கு 30% 70%ன்னு கிடச்சிருச்சு. அப்போ ஃபஸ்ட் ரோக்கு என்ன கிடச்சிது? 45% 55%. செகண்ட் ரோக்கு 30% 70%ன்னு கிடச்சிருக்கு. ஓகேவா? இப்போ அடுத்த லைனை நாம் அப்புறமா படிக்கலாம். அதுதான் நம்ம போட்டிருக்கு ட்ரான்சிஷன் ப்ராபபிலிட்டி மேட்ரிக்ஸ். ஃபஸ்ட்டு ரோவில் என்ன போட்டிருக்கு? இது 45% 55% தான். 45/100 கால்குலேட்டரில் போட்டு பாரு, 0.45 தான் வரும். 55%னா 55/100 போட்டிங்கன்னா 0.55 தான் வரும். செகண்ட் ரோவில் இருக்கிறது 30% சப்ஸ்கிரைப் பண்ணலை அப்படின்னா 70% சப்ஸ்கிரைப் பண்ணியிருக்காங்கன்னு அர்த்தம். இது என்ன? ஏனா சப்ஸ்கிரைப் பண்ணியிருக்காங்க, பினா சப்ஸ்கிரைப் பண்ணல. ஏனா சப்ஸ்கிரைப் பண்ணியிருக்காங்க. அப்போ ஃபஸ்ட்டு சப்ஸ்கிரைப் பண்ணாங்க 45%, அதில் 55% சப்ஸ்கிரைப் பண்ணல. செகண்ட் டைம் 30% சப்ஸ்கிரைப் பண்ணலை அப்படின்னா 70% எப்படி என்ன பண்ணியிருப்பாங்க? சப்ஸ்கிரைப் பண்ணியிருப்பாங்க. நீங்கள் செம்ம அண்டர்ஸ்டாண்ட் பண்ணி தான் இந்த ரோலாம் நீங்கள் ஃபில் பண்ணி ஆகணும். சரி, இப்போ அடுத்த லைனை பார்க்கலாம். என்னன்னு சொல்லி கொடுத்துருக்கு? ஆன் த லாஸ்ட் லெட்டர் இட் வாஸ் ஃபவுண்ட் தட் 40% ஆஃப் ரிசீவிங் it order a subscription. வாட்? அப்போ 40% பேர் என்ன பண்ணியிருக்காங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணியிருக்காங்க அப்படின்னா வாட் percent of those receiving the current letter can be expected to the order subscription. அப்போ எத்தனை பர்சன்டேஜ் சப்ஸ்கிரைப் பண்ணியிருப்பாங்க, எத்தனை பர்சன்டேஜ் சப்ஸ்கிரைப் பண்ணலை
அப்படின்னு சொல்லி தான் கேட்குறாங்க. இதோட தமிழ் மீடியம் கொஷின் வேணால் கூட நான் உங்களுக்கு அனுப்புகிறேன். அதை வச்சு ஒரு தடவைக்கு 2 தடவை நல்லா படிங்க. ஒன்றும் இல்லை, ஃபஸ்ட் டைம் 45% சப்ஸ்கிரைப் பண்ணியிருக்காங்கன்னு சொல்கிறாங்க. அதுக்கப்புறம் என்ன பண்ணுறாங்க அப்படின்னா அதில் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க 55%ன்னு வந்துடுவாங்க. 30% சப்ஸ்கிரைப் பண்ணலைங்கிறாங்க அடுத்ததாக. அப்போ 70% சப்ஸ்கிரைப் பண்ணியிருப்பாங்கன்னு மீனிங். அப்படி பண்ணியிருந்தாங்கன்னா உங்களுக்கு 40% ரிசீவ்டு த ஆர்டர் ஆஃப் சப்ஸ்கிரிப்ஷன் அப்படின்னா 60% வந்து நான் சப்ஸ்கிரைபராக இருப்பாங்க அப்படிங்கிறாங்க. அப்போ என்ன பண்ணோம் அப்படின்னா நமக்கு ஏற்கனவே ஃபார்முலா போன சம்முக்கே நம்ம போட்டோம். என்னன்னு சொல்லி போட்டோம் அப்படின்னா ஏபி இன்ட்ரு டிரான்ஸ்பொசிஷன் மேட்ரிக்ஸ் ஈக்குவல் டு ஏபின்னு போட்டோம். ஞாபகம் இருக்கா? அதே மாதிரி தான் இதை போடுவோம். இப்போ 40% பேர் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டாங்க அப்படின்னா 60 வந்து சப்ஸ்கிரைப் பண்ணியிருக்க மாட்டாங்க, லாஸ்ட் லைனில் இருக்கிறது. அப்போ அதை வச்சு நீங்கள் இந்த மேட்ரிக்ஸ் ரோ மேட்ரிக்ஸை நீங்கள் ஃபில் பண்ணுவீங்க. 40% 60% ஃபில் பண்ணியிருக்காங்க அப்படின்னா இது டிரான்ஸ்பொசிஷன் மேட்ரிக்ஸ் ஃபஸ்ட்டு எழுதுனது ஈக்குவல் டு ஏபின்னு சொல்லிட்டு வரும். அந்த வேல்யூ தான் என்னன்னு சொல்லிட்டு நம்ம கண்டுபிடிக்கணும். ஓகேவா? அப்போ ரோ காலம் மேட்ரிக்ஸ் நீங்கள் மல்டிப்ளை பண்ணுறீங்க. மல்டிப்ளை பண்ணும் போது இந்த ரோ இந்த காலம் மல்டிப்ளை பண்ணுறீங்க. அப்போ உங்களுக்கு இந்த வேல்யூ வரும். ஓகே, கால்குலேட்டரை வச்சு போட்டு பாருங்கள். அதே மாதிரி இந்த ரோ செகண்ட் காலம் மல்டிப்ளை பண்ணும் போது இந்த வேல்யூ வரும். கால்குலேட்டரை வச்சு பாருங்கள். அப்போ இதோட ஆன்சர் உங்களுக்கு இதுவாக கிடைக்கும். ஆன்சர் கால்குலேட்டர் வச்சு அப்படியே அழுத்துங்க, பாயிண்டெல்லாம் மாறாமல். அதே மாதிரி இதோட ஆன்சர் என்ன வருதுன்னு சொல்லிட்டுப்பாங்க. இது ஒரு ரோ மேட்ரிக்ஸ். ரோ மேட்ரிக்ஸில் ஆன்சர் கிடச்சிருக்கு. அப்போ உங்களுக்கு ஃபைனலாக என்ன கிடைக்குதுன்னா 0.36 0.64ன்னு சொல்லி கிடைக்குது. அப்போ 36% பேர் ரிசீவிங் த கரண்ட் லெட்டர், இப்போ வந்திருக்க லெட்டரை ரிசீவ் பண்ணுறாங்க, கேன் பி எக்ஸ்பெக்டட் டு ஆர்டர் எ சப்ஸ்கிரிப்ஷன். அப்போ 36% பேர் உங்களுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுவாங்க அப்படின்னு சொல்லி கண்டுபிடிச்சிருக்காங்க. வேறு ஒன்றும் இல்லை. அப்போ எத்தனை பேர் சப்ஸ்கிரைப் பண்ண மாட்டாங்க? 64% பேர் சப்ஸ்கிரைப். எக்ஸசைஸ் 1.3ல் செகண்ட் சம் பாருங்கள், என்னன்னு சொல்லிட்டு இருக்குன்னு படிக்கிறேன். A new transit system has just gone into operation in Chennai. சென்னையில் நியூவாக வந்து ஒரு டிரான்சிட் சிஸ்டம் இன்ட்ரடியூஸ் பண்ணுறாங்க. ஆஃப் தோஸ் who use the transit system this year, 30% will switch over to using metro train. மெட்ரோ ட்ரெயின் எத்தனை பேர் யூஸ் பண்ணுறாங்க? 30% பேர் யூஸ் பண்ணுறாங்க. சரி, நெக்ஸ்ட் இயர் 70% will continue to use transit system. அப்போ ஃபஸ்ட் ரோ உங்களுக்கு ஃபில் ஆகிடுச்சா இல்லையா? ஆஃப் தோஸ் who use metro train this year, 70% will continue to use metro train next year. And இப்போ என்ன சொல்கிறாங்க? 70% will continue to use metro train. 70% பேர் மெட்ரோ ட்ரெயின் யூஸ் பண்ணுறாங்க அப்படின்னா நெக்ஸ்ட் இயர் வந்து 30% will switch over the transit systemனு சொல்லிட்டாங்க. 30% பேர் டிரான்சிட் சிஸ்டம், அதாவது புதுசாக இன்ட்ரடியூஸ் பண்ணுறாங்களே அதை நம்ம யூஸ் பண்ணலை அப்படின்னு சொல்கிறாங்க. அப்போ சப்போஸ் த பாப்புலேஷன் ஆஃப் சென்னை சிட்டி ரிமைன்ஸ் கான்ஸ்டன்ட் and the 60% of the customer use transit system and 40% of customer use metro train this year அப்படின்னு சொல்கிறாங்க. அப்போ 60, அதாவது ஏபி வேல்யூ என்னன்னு சொல்லி கிடச்சிருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா 60 and 40ன்னு சொல்லி கிடச்சிருக்கு. 60 and 40ன்னு சொல்லி கிடச்சிருக்கு. தென் நெக்ஸ்ட் ஒன், இந்த டிரான்ஸ்போர்ஷன் மேட்ரிக்ஸ் உங்களுக்கு என்ன கிடச்சிருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா 30% மெட்ரோ ட்ரெயின் யூஸ் பண்ணுறாங்க. அப்போ மெட்ரோ ட்ரெயின் யூஸ் பண்ணுறவங்க, மெட்ரோ ட்ரெயின் யூஸ் பண்ணாதவங்கன்னு வச்சுக்கிறீங்க. மெட்ரோ ட்ரெயின் யூஸ் பண்ணுறவங்க, மெட்ரோ ட்ரெயின் யூஸ் பண்ணாதவங்க. 30% யூஸ் பண்ணுறாங்க, 70% கண்டினியூ பண்ணுறாங்க. தென் நெக்ஸ்ட் ஒன், 70% கண்டினியூ பண்ணுறாங்க, 30% யூஸ் பண்ணலை அப்படின்னு சொல்லியிருக்காங்க. சரி, இதை வச்சு நான் இப்போ சம்க்கு போயிடுறேன். சம்மில் என்ன கொடுத்துருந்தாங்க? ஃபஸ்ட்டு 70% யூஸ் பண்ணுவாங்கன்னு சொல்லி கொடுத்துருந்தது. அப்போ 3% யூஸ் பண்ண மாட்டாங்க. அப்போ 70 யூஸ் பண்ணுறாங்கன்னா 3 யூஸ் பண்ண மாட்டாங்க. தென் 3 யூஸ் பண்ணுறாங்கன்னா 70 யூஸ் பண்ண மாட்டாங்க. அதை வச்சு நீங்கள் டிரான்ஸ்போசிஷன் ப்ராபபிலிட்டி மேட்ரிக்ஸ் போட்டுக்கிறீங்க.
ஆஃப்டர் 1 இயர் கழித்து என்னன்னு சொல்லியிருந்தாங்கன்னா 6% உங்களுக்கு யூஸ் பண்ணுவாங்க அப்படின்னா 4% யூஸ் பண்ண மாட்டாங்கன்னு சொல்லிட்டு வரும் இல்லையா. அப்போ அதோட நீங்கள் ஆக்சுவலி நீங்கள் எப்படி சொல்லிட்டு நீங்கள் போடுவீங்க, ஃபார்முலா என்னன்னு சொல்லிட்டு வரும், ஏபி இன்ட்டு டிரான்ஸ்போசிஷன் மேட்ரிக்ஸ், அதுதான் உங்களுக்கு ஆன்சர் கிடைக்கிறது. அப்போ சம்மில் உங்களுக்கு யூஸ் பண்ணுறவங்க மெட்ரோ ட்ரெயின் 0.6 அப்படின்னா 0.4 யூஸ் பண்ண மாட்டாங்க, லாஸ்ட் லைனில் கொடுத்துருந்தாங்க. இன்ட்டு டிரான்ஸ்போசிஷன் மேட்ரிக்ஸ் போடுறோம். அப்போ நம்ம எப்படி மல்டிப்ளை பண்ணோன்னு சொல்லி தெரியும். இந்த ரோவையும் இந்த காலமையும் மல்டிப்ளை பண்ணுறீங்க, உங்களுக்கு ரோ மேட்ரிக்ஸ் கிடைக்கும், ஃபஸ்ட்டு எலமெண்ட்டு கிடைக்கும். அதே மாதிரி இந்த ரோவையும் இந்த காலமையும் மல்டிப்ளை பண்ணுறீங்க, இந்த ரோ மேட்ரிக்ஸில் செகண்ட் எலமெண்ட் உங்களுக்கு கிடைக்கும். அதுதான் ஆன்சராக ஆக்சுவலி வரும். அப்போ என்னன்னு சொல்லிட்டு வருது அப்படின்னா உங்களுக்கு இதுதான் ஆன்சர் வரும். அப்போ 0.54% உங்களுக்கு யூஸ் பண்ணுறாங்க, அதாவது 54% யூஸ் பண்ணுறாங்கன்னு சொல்லி உங்களுக்கு ஆன்சர் கிடைக்கும். நீங்கள் முடிக்கணும். எப்படின்னு சொல்லி முடிக்கணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கம்ப்யூட்டர் வில் யூஸிங் த டிரான்சிட் சிஸ்டம் ஆஃப்டர் 1 இயர் கழிச்சு 54% யூஸ் பண்ணுவாங்க அண்ட் 46% யூஸ் பண்ண மாட்டாங்க அப்படின்னு சொல்லி முடிக்கணும். அதே ஈக்குலிபிரியமில் நம்ம எப்படி அந்த சம்மை முடிப்பீங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா நமக்கு நல்லா தெரியும். என்னன்னு சொல்லி தெரியும்னா, டிரான்ஸ்போசிஷன் ப்ராபபிலிட்டி மேட்ரிக்ஸ் அப்படின்னாவே உங்களுக்கு என்னன்னு சொல்லி தெரியும் அப்படின்னா a + b = 1. அப்போ நீங்கள் பிக்கு பதிலாக என்னன்னு சொல்லி அப்ளை பண்ணலாம் அப்படின்னா 1 - ஏன்னு சொல்லி அப்ளை பண்ணலாம். அப்போ ஆல்ரெடி ஏபி இன்ட்டு டிரான்ஸ்போசிஷன் மேட்ரிக்ஸ் = ஏன்னு சொல்லி ஏபின்னு சொல்லி தெரியும். அப்போ ஏபியை அப்படியே நீங்கள் வச்சுக்கிறீங்க. 0.6 0.4ன்னு அப்ளை பண்ணது ஃபஸ்ட்டு கொஷினுக்கான ஆன்சர். இப்போ செகண்ட் கொஷினுக்கான ஆன்சர்னு போடும்போது ஏபியை அப்படியே வச்சுக்கிறீங்க. அப்போ ஏபி இன்ட்டு இதை மல்டிப்ளை பண்ணுறீங்க. அப்போ உங்களுக்கு ஃபஸ்ட்டு ரோ கிடைக்கும். அது எதுக்கு ஈக்குவலாக இருக்கும், ஏக்கு ஈக்குவலாக இருக்கும். அதை வச்சு ஃபஸ்ட்டு ஈக்குவேஷன் நீங்கள் ஃபார்ம் பண்ணிக்கிறீங்க. எக்ஸாம்பிள் சம் ஃபஸ்ட்டு சம் போட்டோம் இல்லையா, அதே மாதிரி தான். உங்களுக்கு ரோ மேட்ரிக்ஸ் ஃபார்ம் பண்ணணும்னு அவசியம் இல்லை. இந்த ஃபஸ்ட்டு ரோ ஃபஸ்ட்டு காலம் மட்டும் மல்டிப்ளை பண்ணி இந்த எலமெண்ட்டோட நீங்கள் ஈக்குவல் பண்ணிக்கிட்டிங்கன்னா போதும். அப்போ உங்களுக்கு என்னன்னு சொல்லிட்டு வரும்னா 0.7a + 0.3b, அந்த பிக்கு பதிலாக 1 - ஏன்னு சொல்லி அப்ளை பண்ணுறீங்க. நமக்கு நல்லா தெரியும் a + b = 1ன்னு சொல்லி தெரியும், அதுதான் நீங்கள் போடுறீங்க. அப்போ பின்னாடி பாருங்கள், உள்ளெல்லாம் மல்டிப்ளை பண்ணுறீங்க. மல்டிப்ளை பண்ண ஏக்கு ஒரு வேல்யூ கிடைக்கும், அது 0.5ன்னு சொல்லி கிடைக்கும். அப்போ டிரான்சிட் சிஸ்டம் இந்த லாங் ரன், ரொம்ப நாளாக டிரான்சிட் சிஸ்டம் லாங் ரன் எத்தனை பர்சன்டேஜ்னா 50%ன்னு சொல்லி முடிக்கிறீங்க. ஓகேவா?